பெரும் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, வீரமங்கை வேலு நாச்சியார் பிறந்த மண்ணில் புத்தகத் திருவிழாவை மிகுந்த சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த ஆன்றோர்களே, பப்பாசி அமைப்பை சார்ந்த சகோதரர்களே, இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கைத்தட்டின அந்த 15 பேருக்கு ரொம்ப நன்றி. எல்லாம் அவங்க ஏமாத்திட்டு போய் விட்டுருக்காங்க. என்ன லெவலில் வச்சுருக்கீங்க பாருங்க. அவ்வளோ பணம் பணம்னு சொல்லி காசு கொடுத்தாதான் நம்ம கைத்தட்டுற ரேஞ்சுக்கு ஆக்கி வச்சுருக்காங்க. அந்த வந்ததுலேருந்து ஒரு பேராசிரியை பேசுகிற மாதிரியே நீங்கள் பேசுகிறீங்க. இந்த மோட்டிவேஷனல் கூட்டத்தில் நீங்கள் ஒரே நாளில் பணக்காரர் ஆவது எப்படி அப்படின்னு பேசுவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஏமாத்திட்டு போயிருக்கிறாங்க நம்ம ரேவதி அக்கா. அவங்களுக்கு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, நான் PhD படித்திருக்கிறேன், முனைவராக இருந்திருக்கிறேன், நான் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருந்தால் என்னை யாராவது மதிப்பார்களா? பணம் சம்பாதிக்காவிட்டால் என்னை யாராவது மதிப்பார்களா? நான் கேட்குறேன். அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே இன்னொருத்தர் இருக்கிறார். அவர் கொள்ளையடிப்பார், காசு கொடுத்தா கொலை செய்வார், ஏமாத்துவார், செயின் அத்துருவார், கோடீஸ்வரராக இருக்கிறார். கோடீஸ்வரராக இருக்கிறார். அவங்க தானே கோடீஸ்வரராக இருக்க முடியும். அவர் கோடீஸ்வரராக இருக்கிறார். இந்த அக்கா PhD படிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கிறாங்க. யாருக்குங்க மரியாதை இருக்கும் அந்த ஏரியாவில்? அது எப்படிங்க இருக்கும்? மூஞ்சுக்கு முன்னாடி வேணா ஐயா கும்பிடுறேம்மாங்க, போனோடனே போறான் பாரு கொலகார பையா போங்கம்மா. ஐயா, மக்கள் மனசு நம்ம என்னங்கய்யா சொல்லுவோம்? நம்மளே சொல்ல மாட்டோமா? இவ்வளவு திருட்டு பையன் இவனெல்லாம் நம்ம கும்பிட வேண்டி இருக்குன்னு பின்னாடி நின்று திட்டுவோம். ஆனா இவங்க சும்மா அழுக்கு நைட்டியை போட்டுக்கிட்டு போனாலும், மேடம் ப்ரொஃபசர் மேடம், வைஸ் பிரின்சிபாலாக இருக்க வேண்டிய மேடம், வருங்காலத்தில் பிரின்சிபாலாக வேண்டிய மேடம் அப்படின்னு வணக்கம் சொல்லுவோமா இல்லையா? மரியாதை சொல்லி பாருங்க. பேச்சு என்னன்னா, மரியாதை இருக்குதா இல்லையாங்கிறத அவங்க கேட்டாங்க. மரியாதைங்கிறது வெறும் தோற்றத்தை பார்த்து சொல்வதில்லை, உண்மையிலே நம்ம மனசுக்குள்ள இருந்து வந்தாதாங்க அது மரியாதை. எவ்வளவு உதாரணம் சொல்லியிருக்கிறாங்க. அமைச்சரை பார்த்த உடனே அதிகாரிகள் எல்லாரும் எந்திரிச்சு ஓடுறோம்ல. எத்தனை வருஷம் ஓடுவீங்க? எத்தனை வருஷம் அமைச்சர் பின்னாடி ஓடுவீங்க? 5 வருஷம். இன்னொரு அமைச்சர் மாறிட்டாருன்னா இவரை கண்டுக்கிடவே மாட்டாங்க, நம்ம பார்க்கலையா? ஆனால் கல்வி கற்றவருக்கு கடைசி வரைக்கும் மரியாதை இருக்கும், வணக்கம் இருக்கும், அவர் எங்களை வாழ வைத்தவர் என்கின்ற நன்றி இருக்கும். அதனாலதாங்க ஒரு புலவன் அரசனிடம் பேசுற மாதிரி ஒரு வசனத்தை வச்சாங்க. அரசன் சொன்னானா, இந்த உலகமே எனக்கு அடிமை என்று புலவரிடம். புலவர் சொன்னாராம், இந்த உலகமே உனக்கடிமை, நீரோ எனக்கடிமை என்று சொன்னார் என்றால் அதுதாங்க எழுத்துக்கு உள்ள ஒரு பெரிய ஆற்றல். பாரதியை பத்தி இப்ப சொல்லி பாருங்க, உள்ள இப்படி எல்லா நேரமும் செய்ய முடியாதுங்க. பாரதியை பத்தி நீங்க சொல்லலாமா? பணத்துக்கு அடிமையானவனா பாரதி? பாரதி காலத்திலேயும் ஒரு ஜமீன்தார் இருந்தார். அவர் பேர் யாருக்காவது தெரியுமா? ஒரு பெரிய பணக்காரர் தாங்க. இன்னைக்கு அவரை தெரியுமா? ஆனால் வீட்டில் காளி பானையோடு வாழ்ந்த பாரதியை தான் எங்கள் பாரதி, எங்கள் பாரதி என்று கொண்டாடுகிறோமே தவிர, பணம் வச்சிருந்த அந்த ஒரு பணக்காரங்களை கூட நம்மை தெரியாது என்றால் எது உயர்வு தந்தது பாரதிக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பேசணும். இங்க ஒரு அப்பா வருவாராம், மகனை கையில் பிடிச்சிக்கிட்டு வந்தாராம். போன வருஷம் அவன் கேட்ட எதையுமே வாங்கி கொடுக்கலையா, அவருக்கு மரியாதை இல்லையா? அவன் பக்கத்து வீட்டில் ஒரு பணக்கார அப்பா இருந்தாருன்னா அவங்க வீட்டில் போய் உட்காந்துக்கிடுவானோ? எங்கள் அப்பா எனக்கு எதுவுமே வாங்கி தரல, இன்னிலிருந்து நான் உங்களை அப்பாவை ஏற்றுக்கிறேன் சொல்லுவாங்களா? என்ன அர்த்தம் இல்லாமல் பேசுறீங்க? பாப்கார்ன் வாங்கி கொடுக்க வேண்டும் அப்பா வென்றால், பானிபூரி வாங்கி கொடுக்க வேண்டும். அப்பளம் சரிங்க, ஒரு அப்பா டெய்லி மகனை வீட்டில் உட்கார வச்சு பானிபூரி வாங்கி கொடுக்குறாரு, அப்பளம் வாங்கி கொடுக்குறாரு, பாப்கார்ன் வாங்கி கொடுக்குறார். பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பலை. நீங்க அந்த அப்பாவை ரொம்ப நல்ல அப்பான்னு சொல்வீங்களா? அப்பா என்றால் இப்படி அல்லவா இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 100 பானிபூரி வாங்கி கொடுக்கிறார், 50 அப்பளம் வாங்கி கொடுக்கிறார், பள்ளிக்கூடத்துக்கு கூட போகாமல் மிச்சர் ஊட்டி கொண்டே இருக்கிறார். நல்ல அப்பா அப்படின்னு கொண்டாடுவீங்களா? படிக்க வைக்கணுங்க. படிக்க வைத்தால் தான் அவன் தகப்பன். தந்தையோடு கல்வி போகும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களா இல்லையா? துள்ளி திரிந்த காலத்தில் என் துடுக்கடைக்கு பள்ளிக்கு அனுப்பாத பாதகனே என்று அப்பாவை பத்தி கேள்விப்பட்டிருக்காங்களே ஒழிய பானிபூரி வாங்கி தராத பாதகனே நீ அவனு சொல்லல. என்னங்க நீங்க ஒரு படிச்சவங்களே இப்படி பேசுனா, நாங்க படிக்காதவங்ககிட்ட எல்லாம் போய் என்ன பேசுறது? வீட்டுல இருக்கிற பெரியவங்க சொத்து இருந்தா தான் அவங்கள மதிப்போமா? என்னங்க கல்வி? வீட்டில இருக்கிற பெரியவர்கள் தான் நம் சொத்து என்பதை உணர்த்துவதுதான் கல்வி. அவங்க கையில வச்சிருக்கிற சொத்து தான் முக்கியம்னு சொன்னா அதுக்கு பேரு கல்வியா? என்னெல்லாம் பேசுறாங்க. 4வது தம்பி ஆட்டோமொபைல் ஓனர் ஆயிடுவாராம், 2
வீலரை ரிப்பேர் பண்ணிடுவாரா. என்ன சூரியவம்சம் நேற்று படம் பார்த்தீங்களாங்க ஓடிடியில், ஒரே பாட்டில் அவர் ஓவான்னு வாழ்ந்துருவாராம். அதுக்கு கூட கலெக்டர் ஒரு அம்மா வேணும் தேவையா நீங்க. நாலாவது தம்பி அப்படி ஆயிடுவாராம். மூத்தண்ணை படிச்சுட்டு வீட்டிலேயே குத்த வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாராம். இந்த நாலாவது தம்பி என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பணம் நிறைய வர ஆரம்பிச்சோடனே, இன்னும் இதை எப்படி நான் மெயின்டைன் பண்ணணும், அதெல்லாம் அண்ணன்கிட்ட விடுறா, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதுக்கு ஐடி ஃபைல் பண்ணி உன்னை நல்லபடியாக இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு அண்ணன் பக்கத்தில் இருக்கிறேன், நீ தைரியமாக வேலை பாருன்னு சொல்கிறதுக்கு ஒரு படித்தவன் பக்கத்தில் வேணும் மேடம். என்ன மேடம் நீங்களும் ஐடி சப்மிட் பண்ணியிருக்கீங்களா மேடம்? அண்ணன் இன்னைக்கே பக்கத்தில் இருக்கிற பேங்க் ஆஃபீஸர் இல்லைன்னா கேளுங்க, அவர் சொல்லி தருவார். அப்துல் கலாம் அவர்களுக்கு அவங்க அக்கா வளையலை கலட்டி கொடுத்தாரு. ஏங்க கலட்டி கொடுத்தாங்க? வளையல் செல்வம் தானே. இன்னைக்கு 1 கிராம் என்ன விலை விற்குது, அந்த அக்கா எதுக்கு அதை கழட்டி கொடுத்துச்சு? செல்வத்தை கொடுத்தாவது என் தம்பி கல்வி பெற வேண்டும் என்று நினைத்ததால் தான் நமக்கு அப்படி ஒரு குடியரசுத் தலைவர் கிடைச்சார், அவ்வளவு சிறப்பான ஒரு விஞ்ஞானி கிடைச்சார். சிவன் அவங்க அண்ணன் என்ன பண்ணியிருக்கிறாரு, தான் வேலை பார்த்த பணத்தை எல்லாம் தம்பிக்கு கொடுத்துருக்கிறாரு. ஏன் அந்த பணத்தை கொடுத்து ஒரு தொழில் தொடங்கி இருக்கலாம்ல, ஏன் தம்பியை படிக்க வச்சார்? இந்த பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், ஆனால் படிப்பு மட்டும்தான் நிரந்தரம் என்று அந்த அண்ணனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. படிக்காத அண்ணனுக்கு தெரிந்திருக்கிறது, படித்த என் அக்காவுக்கும் அண்ணனுக்கும் தெரியவில்லை என்றால் நான் என்ன செய்வது? படிச்சவன் பாட்டை கெடுத்தா ஐயா, நிலவு மனிதன் அப்படின்னு நம்ம மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை ரொம்ப போற்றி சொல்லுகிறோம். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், கல்வி நம்மளை கரை சேர்க்கும், கல்வி நம்மளை கரை சேர்க்கும் பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் கல்வி என்னை கரை மட்டும் சேர்க்கவில்லை, நிலவு வரை கொண்டு போய் சேர்த்தது என்று சொன்னார். பணம் கொண்டு போய் சேர்த்துருமா? பணம் வேணா பணக்காரங்களை நிலவுக்கு கொண்டு போறோன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் படித்தவன் நிலவுக்கே விண்கலம் ஏவுவான் என்பதுதான் இந்த நாட்டிலே கல்விக்கு இருக்கிற மரியாதை. ஈரோட்டிலங்க ஒரு அரசு துறையில வேலை பார்க்குற ஒரு கடைநிலை ஊழியரோட பொண்ணு, அவங்களுக்கு கலைவாணின்னு பேர். அவங்க அப்பாவை பார்க்கறதுக்கு ஒரு நாள் அந்த ஆஃபீஸ்க்கு போயிருக்கிறாங்க. டீயை எடுத்துக்கிட்டு 2 மாடி ஏறி போய் அதிகாரிகிட்ட கொடுத்துருக்குறாங்க. அதிகாரி வரும்போதெல்லாம் பேக்கை வாங்கிட்டு குடுக்குடுன்னு மேலேயும் கீழேயுமா ஓடி இருக்கிறார். அவங்க அப்பாவை பார்த்து கேட்குறாங்க, ஏன்பா அவரும் உங்களை மாதிரி ஆள் தான், நீங்களும் ஒரு மனுஷன் தான், ஏன்பா அவருக்கு பின்னாடி இப்படி ஓடுறீங்க? அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு, அவர் அளவுக்கு நான் படிக்கல இல்லைம்மா, அவர் அளவுக்கு நான் படிச்சிருந்தா இன்னைக்கு நான் அதிகாரியா இருந்திருப்பேன். நீ ஒன்று செய், நீ நல்லா படிச்சு மிகப்பெரிய அதிகாரியாக வர வேண்டும் என்று அவங்க அப்பா சொன்ன அந்த வார்த்தையை உள்வாங்கி கொண்டு அந்த ஏழை குடும்பத்து பிள்ளை படித்தது இன்றைக்கு IAS ரேங்குக்கு வந்துட்டாங்க. அவங்க சொல்றாங்க, என் கையில் 1 கிராம் தங்கம் கூட இல்லை, ஆனால் கிலோ கணக்கில் தன்னம்பிக்கையை என் கல்வி எனக்கு தந்திருக்கிறது என்று சொல்ல முடிகிறது என்றால் இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது? கல்வி தானே அந்த குடும்பத்தை உயர்த்தி இருக்கிறது. மன்னார்குடியில தூய்மை பணியாளருடைய மகள் குரூப் 2 எக்ஸாம் எழுதி மாநகர ஆணையரா மாறிட்டாங்க. எந்த இடத்தில் அவங்க அப்பா பெருக்கிக்கிட்டு எல்லாருக்கும் கும்பிடு போட்டாரோ அந்த இடத்தில் அவருடைய மகள் வரும்போது அந்த அலுவலகமே நின்று வணக்கம் செலுத்துகிறது என்றால் ஒரு தலைமுறையவே மாற்றக்கூடிய வல்லமையை கல்வி மட்டும்தான் தர முடியும், செல்வத்தால தர முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. காசு கூட கூடங்கய்யா, பயம் வரும். காசு கூடிக்கிட்டே இருந்தால் பயம் வரும் தெரியுமா? ஒன்றும் இல்லை, உங்களை பஸ்ஸில் ஏற்றி விடுறோம், நீங்கள் MA PhD படிச்சிருக்கிறீங்க, நீங்கள் பஸ்ஸில் ஏறி உட்காந்து பயப்படுவீங்களா? ஐயோ நம்ம PhDலாம் படிச்சிருக்கிறோம், பக்கத்தில் யாராவது உட்காந்து அதை திருடிட்டு போயிட்டாங்கன்னா அப்படி யாராவது நினைப்பீங்களா? 10ஆவது படிச்சிருந்தா பரவாயில்ல, பஸ்ஸில் ஏறி இருந்திருக்கலாம், இப்படி PhD அப்படி யோசிக்க மாட்டோம். ஆனால் 5 லட்ச ரூபா பணம் திருடலாம், என்னையா திருடலாம், நம்ம வாங்கிக்கலாம் இல்லையா? நம்ம டிகிரியை திருடிட்டா கூட நம்ம வாங்கிக்கிடலாம். ஆனால் 5 லட்ச ரூபா பணத்தோட உங்களை ஏற்றி விடுறோன்னு வைங்க, பஸ்ஸில் ஏறுறீங்க, வாங்க இங்கே உட்காருங்கன்னு யாராவது சொன்னீங்க, எதுக்கு நம்மளை பக்கத்தில் உட்கார சொல்கிறாங்க? கண்டக்டர் சொல்லுவார், நீங்கள் பின்னாடி போங்க, இந்த எதுக்கு நம்மளை பின்னாடி போக சொல்கிறாரு? நம்ம சொந்தக்காரங்க நம்மளை பார்த்துட்டே இருப்பான், இவன் யார் குறுகுறு நம்மளே பார்த்துட்டு இருக்கான். ஒரு 5 லட்ச ரூபா பணம் மனிதனுக்கு பயத்தை அதிகரிக்கும், ஆனால் படிப்பு கூட கூட தைரியம் அதிகரிக்கும் என்பதை தயவு செய்து நீங்கள் மறந்து விடாதீர்கள். செல்வம் சேர சேர எதிரிகள் அதிகமாவாங்க. நீங்கள் ஒரு பெரிய வீடு கட்டிடுங்க, உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டை கூட்டுவாங்க, அவன் தான் உங்களை க்ளோஸ் பண்ணுற ஃப்ரெண்டாக இருப்பான். அடுக்கு மாடி, இது உனக்கே அடுக்கு மாடி, அதோட சொல்லிய முடிச்சிருவான். ஆனால் கல்வி கற்க கற்க எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவார்களே. படித்தவையா பல்கலைக்கழகங்கள் அப்படி இல்லைன்னு சொல்றாருமா ஐயா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு நம்ம எடை போடக்கூடாது இல்லைங்கய்யா. ஆனால் கல்வி கற்றவன்கிட்ட எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவார்கள். படித்தவையா, அவனை எதுக்கு நம்ம வீணா பகைக்கணும்? அவங்ககிட்ட ஏதாவது நல்ல விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம், அவர் ஏதாவது நமக்கு ஒரு வழி காட்டுவார் என்று படித்தவர்களை உறவுகளும் எதிரிகளும் கூட நண்பர்களாக மாற்றிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் படம் படைத்தவர்கள் பக்கத்தில் உறவுகள் நாளாக நாளாக விரிசல் அடங்கி விலகி செல்கிறார்கள் என்றால் கல்வி அவ்வளவு உயர்
நிலையானது. அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், ஒரே இடத்துல 5 செல்வத்தை கொண்டு வந்தார். செல்வம் தானே இவங்க பேசுறாங்க. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. 5 செல்வத்தை எதுக்கையா கொண்டு வந்தாரு? இந்த செவிக்காக கொண்டு வந்தார். எல்லா செல்வங்களையும் விட உயர்ந்த செல்வம் செவி செல்வம். எதுக்கு? அதான் வைரத்தோடு போட்டிருக்கா? அது ஜிமிக்கு போட்டிருக்குங்கிறதுக்காகவா? மாட்டல் போட்டிருக்குங்கிறதுக்காகவா? இல்லை. அறிவை, கல்வியை வழங்குகிற அறிஞர்கள் முன்னால் உட்கார்ந்து அந்த செவிகளில் கல்வியை, அறிவை வாங்கிக் கொள்ளுங்கள், அதுதான் மிகப்பெரிய செல்வம் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவங்க ஒரு செல்வம்னு பேச வந்தா வள்ளுவர் 5 செல்வத்தை கேள்வி செல்வமாக தந்தார் என்றால் அதுதான் நிலையானது, அதுதான் நம் வாழ்க்கையில் உயர்த்துவது. ஐயா, நம்ம சாதாரணமா சொல்லுவோம் மாதா, பிதா, குரு, தெய்வம். இதுல யாராவது பணக்காரங்க வந்திருக்காங்களா? அம்மா அப்பாவுக்கு அடுத்தபடியா தெய்வத்துக்கே முன்னோடியாக யார் இருக்கிறார் என்றால் நமக்கு கல்வியை, அறிவை தருகிற குருதான் இருக்கிறார் என்றால் அந்த கல்விதான் நம்மை உயர்த்தும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.